ஹாய் மக்களே, இன்றைக்கி சாட்டர்டே ஒரு மினி விலாக் ஒன்று பார்த்துடலாமா? காலையில் நேரத்தோடு எந்திரிக்கணும்னு நினச்சிக்கிட்டே படுத்தேன். அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தோடு எந்திரிச்சாச்சு. அப்படியும் மணி 6:30 ஆயிடுச்சுங்க. எழுந்தவொடனே பாலெல்லாம் எடுத்து கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு காஃபி போட்டுடலாம் அப்படின்ட்டு நம்ம வீட்டில் தான் எழுந்தவொடனே பூனைக்குட்டியை கற்றுமே, அதுங்களும் கொஞ்சம் பாலை ஊற்றி வச்சுட்டு நானும் காஃபி போட்டு குடித்தேன். அவருக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு நைட்டு துணி அலசலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், முடியல. அப்புறம் காலையில் அதனாலே சீக்கிரம் எழுந்துட்டு அப்புறம் காஃபிலாம் குடிச்சிட்டு துணியும் அலசி எல்லாத்தையுமே காய போட்டுட்டு செடிங்களுக்கும் அப்படியே கையோட தண்ணி ஊற்றிடலான்னு பார்த்தா செம்பருத்தி பூ அவ்வளோ பூத்து இருந்துச்சு. இப்போ என்னமோ தெரில, நிறைய பூக்குது, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. மல்லிகைப்பூ ஒன்று பூத்துருந்துச்சு, நல்ல மணமாக இருக்கும். அப்படியே அரளிப்பூ எல்லாமே நல்லா அழகாக பூத்துருந்துச்சு. அப்புறம் முருங்கைக்காய் பார்த்தா நிறைய பிஞ்சு வச்சுருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி பிஞ்சு வைக்குது. நம்ம வீட்டில் ஒரு 3 தென்னை மரம் இருக்குங்க. ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு, அதை அடியோடு எடுத்துட்டோம். ஏன்னா தொட்டியில் போய் டேமேஜ் பண்ணுது அப்படின்ட்டு ஒன்று எடுத்துட்டோம். இன்னும் ஒரு 3 தென்னை மரம் இருக்குது, அதையும் எடுத்துடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த கார்டனை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரில. காலையில் சிமெண்ட் தீர்ந்து போச்சுன்னு சொன்னாங்க. சரி, நான் அவர் போய் ஒரு சிமெண்ட் மூட்டை ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். அப்படியே ஒரு சில திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு பயங்கர தலைவலி. வீட்டுக்கு வந்தோடனே காலையிலேருந்து வேறு சாப்பிட்லையா, சரின்ட்டு ஒரு டீயை போட்டு ஒரே ஒரு சப்பாத்தி டீயில் தொட்டு சாப்பிட்டேங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்படி சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியே போகும்போதே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், சிக்கன் கொண்டு வாங்க ஒரு 2 கிலோ அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, சிக்கன் கொண்டு வந்திருந்தாங்க. சரி, அதை கிரேவி வச்சு நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேர்த்து கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கடகடன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுங்களாட்டி நிஷாந்த் எனக்கு யோகட் ரெடி பண்ணி வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டான். சரி, நான் நிறைய பால் இருந்துச்சு, அது ஃபுல்லாகவே கொஞ்சம் யோகட் இருக்கிறதுனால அதையும் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி வச்சா தான் நாளைக்கு அதை வந்து சாப்பிட முடியும். இந்த மாதிரி வேது கட்டி தான் நம்ம வைக்கணும். இதை எப்படி என்னன்றதை நான் டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நமக்கு சூப்பராக சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் இன்னும் 1 நாள் 2 நாள் தான் வேலை இருக்கும். சரி, அதுங்களாட்டி இன்னொரு தடவை சிக்கன் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார் சொல்லியிருந்தார். அதனால் நானும் ரெடி பண்ணிட்டேன். அப்படியே ஒரு தட்டில் கொஞ்சம் சாதமும் சிக்கன் கிரேவியும் ரசமும் எடுத்து வச்சுட்டேன். வெளியே அவர் வேலையை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கொண்டு கொடுத்தாச்சு. அந்த அக்காவும் வாங்கிக்கிட்டாங்க. எங்களுக்கும் பயங்கர பசி, நாங்களும் சாப்பிட்டோம். அப்படியே நிஷாந்துக்கும் எடுத்துக்கொண்டு ரூமில் கொடுத்துட்டேன். அவனுக்கு கிளாஸ் நடக்கிறதுனால அவன் ரூமை விட்டு வெளியில் வராமல் ரூம் உள்ளரே உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்குவான், பாடத்தை கவனிச்சிக்கிட்டே.